தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு உங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இம்மட்டுமாக பிழைத்திருப்பது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கம் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய தியானத்துக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அதில் உள்ள 8ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான வசனத்தை இந்த நாளில் பரிசுத்தாவே நமக்கு தியானத்துக்காக கொடுத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் உள்ள 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுடைய பரலோகத்தின் மன்னாவினால் எங்களை நிரப்பி எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தை தானே எங்களை பிழைக்க செய்கிறது. நாங்கள் இம்மட்டுமாக உயிரோடு இருப்பது உங்களுடைய வார்த்தையினாலே. தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே ஜீவித்திருக்கும் இந்த வார்த்தை எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்த பிரயாணத்தை முடித்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது முன்பதாக, மோசேயின் மரணத்துக்கு முன்பதாக மோசே சொன்ன வார்த்தைகளை நாம் இந்த வேத பகுதியில் வாசித்தோம். ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாங்கள் உணவுக்காக என்ன பண்ணுவோம் என்று இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கூடாரங்கள் நின்று அழுதபோது கர்த்தர் அவருடைய முறுமுறுப்பை அழுகையை பார்த்து அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் பொழிந்தருளினார். ஒவ்வொரு நாளும் அதை போய் அவர்கள் பொறுக்கி அதை சமைத்து அவர்கள் சாப்பிட வேண்டும். இப்படியாக மனிதன் அறியாத பரலோகத்தின் மன்னாவினால் அந்த இஸ்ரவேல் மக்கள் போஷிக்கப்பட்டார்கள். எதற்காக கர்த்தர் இதை இந்த வேளையில் சொல்லுகிறார் என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, நீங்கள் எகிப்தில் பார்த்த நீங்கள் கைகளினாலே அறுவடை செய்து அதை அரைத்து அது நீங்கள் சுட்டு அந்த அப்பத்தினாலே மாத்திரம் நீங்கள் உயிர் வாழ்ந்துட முடியாது. என்னுடைய வார்த்தையும் உங்களை போஷிக்க வல்லது. என்னுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களை போஷிப்பேன், உங்களை பசி ஆற்றுவேன் என்பதை ஆண்டு நிரூபிக்கும் வண்ணமாக ஆண்டவர் வானத்தின் மன்னாவை பொழிந்ததை இந்த வேளையில் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இந்த காலவேளையில் இந்த வசனத்தை ஏன் நமக்கு கொடுத்தார்? நாம் இம்மட்டுமாக பிழைத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது. நாம் சாப்பிடுகிற போஜனத்தினாலேயோ நாம் எடுத்துக்கொள்கிற எல்லா ஆகாரத்தினாலேயோ நாம் திருப்தியாகி விடவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினாலே போஷிக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களினாலே நம்மை போஷித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை போஷித்து பாதுகாக்கிறது. இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மை பிழைத்திருக்கும்படியாக தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது நிச்சயமாக நாங்கள் பிழைத்திருப்போம். முக்கியமாக ஒரு செய்தி, இப்பொழுது வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சியை செய்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். என்ன இது? வரும் நாட்களில் இயற்கையின் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்த நூற்றாண்டிலே இந்த பூமி சந்திக்க போகிற மிகப்பெரிய பேரழிவுகளை இந்த நூற்றாண்டில் நாம் சந்திக்க அது ஏதுவாகும். அவ்வளவாக பூமியுடைய நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மழை காலங்கள் அதிகமாக வெயில் அடிக்கும், வெயில் அடிக்க வேண்டிய காலங்கள் அதிகமாக மழை பெய்யும். பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் பேரழிவுகளுக்கு அதிகமாக வரும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த காலவெளியில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு உலகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் எப்படி பிழைத்திருப்பது, நாம் இனிமேல் பிழைத்திருப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான வார்த்தை. முதலாவது, நாம் பிழைத்திருக்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஜெபம் நம்மை பிழைக்க செய்யும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படியாக சொல்கிறது? துணிகரமான பாவம் செய்த அந்த அபிமெலேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பிடித்து வைத்திருக்கிற ஒரு பெண்ணுடைய கணவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் செய்வான், உனக்கு சுகம் உண்டாக நீ பிழைத்துக் கொள்வாய், இல்லாவிட்டால் நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பிழைக்கும்படி அவன் உனக்கு ஜெபம் செய்வான். பிரியமானவர்களே, ஜெபம் ஒரு மனிதனை பிழைக்க வைக்கும். பரிந்து பேசுகிற ஜெபம், அபிமெலேக்குக்காக ஆபிரகாம் செய்த ஜெபம் அவனை பிழைக்க வைத்தது. இல்லாவிட்டால் கர்த்தர் அவனை கொன்று போட்டிருப்பார். அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனை பாவம் செய்யாதபடி தடுத்து அவன் மேல் கிருபையாய் ஆபிரகாமை வைத்து ஜெபிக்க செய்கிறார்.
அவன் ஜெபித்த மாத்திரத்தில் அவனும் அபிமேலக்கும் அவனுடைய வீட்டார் அனைவரும் சுகமாகும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவர்களெல்லாம் பிள்ளை பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே நம்முடைய ஜெப குறைவுகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்க செய்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக நம்மை தப்புவிக்கும், நம்மை வாழ வைக்கும். ஜெபம் உங்களை பிழைத்திருக்க செய்யும், உங்களை வாழ வைக்கும். பரிந்து பேசுகிற ஜெபம், நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நம்மையும் பாதுகாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அழுகையின் ஜெபம் நம்மை பிழைக்க வைக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் அருவருப்புக்காக, எருசலேமின் அருவருப்புக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதருடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்றான சொல்கிறார். அடையாளம் விடாத யாவரையும் நீ என்ன செய்ய, கொன்று போடு என்று சொல்கிறார். ஜெபம் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் முகத்தை பார்த்தாலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய நெற்றி அதை அடையாளம் காண்பித்து விடும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பிழைக்க செய்யும், நம்மை ஆபத்துகளுக்கு தப்புவிக்கும், பயங்கரங்களுக்கு தப்புவிக்கும். பிரியமானவர்களே, ஜெபத்தை நாம் விட்டுவிடாது இருப்போம். பரிந்து பேசுகிற ஜெபம் நம்மை காப்பாற்றும். அக்கிரமத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற அழுகையின் ஜெபம் நம்மை காப்பாற்ற. சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்முடைய கண்ணீரின் ஜெபம் நிச்சயமாக கம்பீரமாக நம்ம அறுவடை செய்யும். மூன்றாவதாக, இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம் தானியேலை பிழைக்க வைத்தது. தானியேலை கொலை செய்யும்படியாக, அவனை அழித்து போடும்படியாக, அவனை சிங்கக்கவில போட்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இக்கட்டான நிலையை கர்த்தர் அனுபவித்தால் கர்த்தரோடு கூட இருந்தார். அவன் நெருக்கடியான நிலையில அவன் ஜெபித்த ஜெபம் அவனை காப்பாற்றியது, அவனை பிழைக்க செய்தது. இடைவிடாமல் ஜெபித்த தானியேலுடைய ஜெபம் 6:10 வாசிக்கிறது. தானியேல் 6:10 அவன் தினமும் 3 வேளையும் தான் முன்பு செய்து வந்தபடியே தேவன் நோக்கி ஜெபம் செய்து ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், இடைவிடாத ஸ்தோத்திரங்கள் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கும். ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற எல்லா மனிதரோடு ஒரு சிறுவனும் வேலை செய்தான். அவனுடைய பெயர் ஸ்தோத்திரம் என்று அவர்களெல்லாம் வைத்திருந்தாங்க. காரணம், அவன் அடிக்கடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்பான். எதுக்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்னு சொல்லுகிற அந்த சிறுவன் சாப்பாட்டுக்கு எல்லாம் சுரங்கத்துட்டு வெளியில் வந்து ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் இவனுடைய சோத்து பொட்டலத்தை ஒரு நாய் தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. உடனே எல்லாரும், டே ஸ்தோத்திரம், உன் சோத்து பொட்டலத்தை ஒரு நாய் தூக்கிட்டு ஓடுது பாரு, பிடி ஓடு என்று சொன்னான். உடனே அவன் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டு ஓடுறான். அது விட்டப்பாடு இல்லை, அது கொண்டுகிட்டே போயிடுச்சு. போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் அவனுடைய சாப்பாட்டு பொருள் போட்டுட்டு ஓடிவிட்டு, இப்படியாக அவன் அந்த சோத்து பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப வருவதற்கு முன்பதாக அந்த சுரங்கம் எல்லாம் இடிந்து விழுந்து அதன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட அநேகர் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, ஏன் இதற்காக சொல்கிறேன்னு கேட்டால், ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம என்ன இடத்திலும் காப்பாற்றும். அவருடைய துதி எப்பொழுதே நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவரை துதிப்பதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை துதிப்பதில் அதை நாம் அசதியாகவோ அதை அவமானமாக நினைக்கக்கூடாது. ஆலயத்தில் வந்து கர்த்தரை நாம் துதிக்கணும். வாய் விட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். வாய் விட்டு துதித்தால் நோய் விட்டு போகும். உலகத்தான் சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆண்டவர் சொல்கிறாரு, வாய் விட்டு நீ சிரிச்சினா உன் நோயெல்லாம் விட்டு போகும். வாய் விட்டு கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய நோய்கள் அற்று போகும். பிரியமானவர்களே, நாம் இடைவிடாமல் துதிக்க பழகுவோம். இரண்டாவதாக, தேவனுடைய வசனம் நம்மை பிழைக்க செய்யும். முதலாவது கர்த்தருடைய ஜெபம் நம்மை பிழைக்க செய்யும். இரண்டாவது கர்த்தருடைய வசனம் நம்மை பிழைக்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து எடுத்த முதல் வேதபாட வகுப்பு சாத்தானுக்கு தான். சாத்தான் இயேசு கிறிஸ்துடைய 40 நாள் உபவாசம் முடிந்தவுடனே வந்து அவர்கிட்ட கேள்வி வைக்கிறான். இந்த கல்லெல்லாம் அப்பங்களாகும்படி செய்யுங்க, அதனால் நீங்கள் போஷிக்கப்படுவீங்க, நீங்கள் திருப்தியாயிருங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம பிழைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை. உபாகமத்துடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசின, கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு தீர்க்க ஆயுசு கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா அவரே இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு தீர்க்காயுசு. கர்த்தர் என்றென்றைக்கு வாழ்கிறவர். கர்த்தரோடு இருக்கிறவர் என்னென்றைக்கும் வாழ்வான். அவனுக்கு மரணம் இல்லை. இந்த உலகத்தின் மரணம் வந்தால் நித்திய ஜீவனுக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே,
ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஆண்டவரை பற்றிக்கொள்ளுக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. இந்த உலகத்தில் இந்த மாம்சீகமான மரணம் வந்தது எப்பொழுது? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததினாலே கீழ்ப்படியாமல் இருந்த உலகத்துக்குள்ளே மரணம் வந்தது. அந்த மரணத்தினாலே சாபமும் மிகப்பெரிய வேதனையும் அடிமைத்தனமும் மனுஷனுக்குள்ளே வந்தது. வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால மரணம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கன்னா உபாகம் 30:19-20 படி உங்களுக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்கும். வார்த்தையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். வார்த்தையை மீறி தான் இந்த உலகத்துக்குள்ள மரணம் வந்துச்சு. நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இயேசுவாகிய வசனத்துக்கு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது மரணத்தை ஜெயிக்க முடியும். நீதிமொழிகள் 4:4 தேவ வார்த்தை நம்முடைய இருதயத்தை காத்து கொண்டால் நிச்சயமாக நாம் பிழைத்திருப்போம். நீதிமொழிகள் 7:2 தேவ கட்டளை கண்மணி போல காத்து கொண்டால் நாம் பிழைத்திருப்போம். வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வசனத்தை பிடித்துக் கொள்வது நாம் பிழைப்போம். ஜெபம் நம்மை பிழைக்க வைக்கும், வசனம் நம்மை பிழைக்க வைக்கும். மூன்றாவதாக புத்திமானாய் நடந்து கொள்வது நம்மை பிழைக்க வைக்கும். 1 சாமுவேல் 18:14-15 நீங்கள் வாசிக்கும் போது தாவீது எல்லா இடத்திலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். சவுல் அவனை அனுப்பின இடத்தெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளான். இந்த புத்திமானாய் நடந்து கொண்டதுனாலே சாமுவேல் மன்னிக்க வேணும், தாவீதை பார்த்து சவுல் பயந்திருந்தான். ஒரு தெய்வீக ஞானம் தாவீது தெரிஞ்சு, ஞானம் நம்மை கனத்துக்குரியவளாக மாற்றும். பெரிய ராஜா அவன் ஞானமுள்ள புத்திமானாய் நடந்து கொண்ட தாவீதை பார்த்து பயந்திருந்தான். காரணம், தாவீதுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானமுள்ளவளாக புத்திமானாக நடக்க செய்வார். அதனாலே மரணத்துக்கு அநேக முறை தன்னை தப்புவித்து அவன் பிழைத்து கொண்டான். பிரியமானவர்கள், இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் புத்திமானாக நடக்கும்போது பிழைத்துக் கொள்வீங்க. பிழைக்க தெரியாத பிள்ளைன்னு உங்களுக்கு சொல்கிறாங்களா? எல்லாரும் வசனத்தை வாசிங்க, கர்த்தரோடு இணைந்திருங்க, கர்த்தர் பிழைக்க செய்வார், கர்த்தர் புத்திமானை நடக்க பண்ணுவார். தாவீதை இதை செய்தார் ஆண்டவர். தாவீதை பிழைக்க வைத்தார். அவனை கொல்லும்படியாக தேடின சவுல் கரத்தில் தாவீதை கர்த்தர் விட்டுவிடவே இல்லை. எல்லா நிலையிலும் தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். இதை சங்கீதங்களில் தாவீது அழகாக பாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர். அவரோடு நாம் இருக்கும் பொழுது தாவீதை போல நாம் புத்திமான நடந்து கொள்வோம். நிச்சயமாக நம்ம எல்லாவற்றுக்கு தப்புவிக்கப்படுவோம். யோசுவா 1:7 நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் புத்திமானாக நடந்து விடலாம். யோசுவா 1:8 நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரவு போல தியானிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் அடையலாம். தாவீது அடைந்த வெற்றிக்கு காரணம் கர்த்தரோடு இணைந்திருந்தான், கர்த்தரோட வார்த்தையோடு இணைந்திருந்தான். இரவு போல அதோடைய வார்த்தை அவனுக்கு தியானமாக இருந்தது. 3 வேளையும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி முறையிட்டான். இந்த கால வேளையில் நாம் தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வோம், கர்த்தரோடு இணைந்திருப்போம், நாம் புத்திமானாக நடப்போம், நிச்சயமாக நாம் பிழைத்துக் கொள்வோம். கடைசியாக நாம் எப்படி பிழைத்துக் கொள்ள முடியும்னு கேட்டால், விசுவாசம் நம்மை பிழைக்க செய்யும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். விசுவாசம் நம்மை பிழைக்க செய்யும். யாக்கோபு 2:19 வாசிக்கும் போது தேவன் ஒருவர் உண்டு என்பதை நம்புவதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். கர்த்தரை நீங்கள் விசுவாசமாக பிடித்து கொண்டீங்கன்னா, விசுவாசத்தில் வளர்ந்தீங்கன்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிழைத்துக் கொள்வீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தரோடு இருப்பார். நீங்கள் பிழைக்கிறதுக்கு தான் 4 வழிகளை ஆண்டவர் அற்புதமாக சொல்லிக் கொடுத்துருக்கார். முதலாவது வசனம் உங்களை பிழைக்க வைக்கும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. முதலாவது ஜெபம் உங்களை பிழைக்க வைக்கும். இரண்டாவது கர்த்தருடைய வசனம் உங்களை பிழைக்க வைக்கும். மூன்றாவது புத்திமான நடந்து கொள்வது உங்களை பிழைக்க வைக்கும். நான்காவது கடைசியாக விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கும். நாம் பிழைத்திருப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்டும் இந்த மக்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.